தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் பனிப்பாறை சரிவு காரணமாக திடீர் பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவினாலே மிக மோசமான இயற்கை பேரிடர் சூழ்நிலை நிலவி வருகிறது. இதற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இமயமலை பகுதியில் ஏற்பட்ட திடீர் பனிப்பாறை சரிவு, அங்கு நிறைய மக்கள் உயிரிழந்து இருக்கிறார்கள். 389க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். 1400க்கும் அதிகமானோர் காணாமல் போயிருக்கிறார்கள். நிறைய சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு இதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்தியர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணிகள் இந்த வெள்ளத்தினால் சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். உயிரிழந்தவர்கள், உடைமை இழந்தவர்கள், கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். மற்றும் நேபாளத்திலே 40க்கும் மேற்பட்ட தொங்கு பாலங்கள் அடித்து செல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் அந்த நேபாள் தேசத்தை கர்த்தர் மறுபடியும் எடுத்து கட்டும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் விசேஷமாய் நேபாளுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதனாலே பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரசுவாக்காக, ரூவாக்கோட்காக, தாதிங்காக, கோர்க்காக்காக நாங்கள் மற்றும் சித்வான் ஆகிய பகுதியில் மிக கடுமையாய் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதியில் அப்பா, உங்களுடைய மீட்பின் கரமானது அந்த பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பேரிடர்களை சிக்கி யாராவது உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள், ஆனால் கர்த்தாவே இப்பொழுது அவர்கள் மீட்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, மீட்பு படையினருக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உடைமைகளை இழந்தவர்கள், உயிர்களை இழந்தவர்களுக்கு கர்த்தர் ஆறுதலை தாங்க. இன்னும் ஆண்டவரே, தங்களுடைய ஆண்டவரே உறவினர்களை தேடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே, அவர்கள் உயிரோடு மீட்கப்படுறதுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்க தேசத்துக்கு நீங்க சேமத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இயற்கையின் பேரிடர் ஆண்டவரே இனி எங்க தேசங்களுக்குள்ளே நடைபெறாதபடி காத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தர் ஒருவரே ஆறுதலாய் இருங்க ஆண்டவரே. கர்த்தர் அந்த அரசாங்கத்துக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து சுவாமி சீக்கிரமாய் ஆண்டவரே மறுபடியும் பழைய நிலைக்கு வரத்தக்கதான உதவி செய்யுங்க. இனி இப்படிப்பட்ட பேரிடர்கள் ஆண்டவரே எங்கும் நடைபெறாதபடிக்கு, இயற்கையின் பேரிடர்கள் ஆண்டவரே அப்பா மக்களை ஆண்டவரே அடித்து கொண்டு செல்லாதபடிக்கு கர்த்தர் தயவாய் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுடைய பாவத்தை மன்னித்து நாங்கள் இருக்கிற எங்க தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறீங்கப்பா, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.